அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஃபர்ஸ்ட்லாம் வியூஸே போகாது. அவர் 100 வியூஸ்க்கு மேலே போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் போட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ல நான் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் பேண்ட் போடாமல் இருக்க? எனக்கு வந்து கிளிக் ஆனது வந்து இந்த லேடி கெட்டப் மூலியமாக தான். ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வியூஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகம். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாம உன்னால இப்படி நிம்மதியா போய் தூங்க முடியுது? உனக்கு என்ன, காலையில 11 மணி வரைக்கும் கால் நீட்டி போட்டு தூங்குவ. லேடி கெட்டப் போட்டு லேடியாகவே மாறிடாத அப்படின்னு சில கமெண்ட்ஸ் இருக்கும். திருநங்கை ஆவதற்கும் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிறது. இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தது. ஆனால் இது வரைக்கும் அது மறக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. சரி, அப்புறம் என்னன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சரி, என்ன திருநங்கைன்னா என்ன கேவலமா? அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. ஏய் அம்மு, நாங்கெல்லாம் அங்க போலான்ட்டு இருக்கோம்டா, போகட்டுமா? ஏய் அம்மு, நாங்கெல்லாம் எங்கேயோ போலான்ட்டு இருக்கோம்டா, போகட்டுமா? சான்ஸ் வந்து சினிமாவில் வந்து இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு சான்ஸ்ன்னு அப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க. எங்களை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ரமோஷன்ஸுக்கு மட்டும்தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆவாங்க. அதை தாண்டி அவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. வந்து அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கே, சரி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படின்லாம் யாருமே அது மேக்ஸிமம் நினைக்க மாட்டாங்க. ஒரு 10 o'clock வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன். 10 o'clock வீடியோ எடுக்க ஆரம்பித்து அது 1:30 வரைக்கும் ஆகிடும். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுற டைம் கிடைக்காது. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகணுமே, தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு என் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் எங்கே நடந்திருக்குன்னா எங்கள் ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூமில் தான் நடந்திருக்கு. நம்ம வெளியே உட்காந்து எடிட் பண்ணால் யாராவது சொல்லுவாங்க, பார்த்துருவாங்க, திட்டுவாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் அப்பப்போ ரெஸ்ட் ரூம் போவேன், போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணுவேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்கார ஃபேமிலியெலாம் கிடையாது. ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அப்பா வந்து கண்டக்டரு, அம்மா வந்து டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்ககிட்ட போய் நான் வேலையை விட்டுறேன்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. ஆனால் நான் அச்சீவ் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்தது. நான் போய் சொன்னேன். வீட்டிலலாம் திட்டினாங்க. ஒரு ஒரு நல்ல ஜாப்பை வந்து நீ விட்டுட்டு வர அப்படின்றத வந்து எல்லாருமே திட்டினாங்க. சரி, ஏதோ ஒரு ரிஸ்க் நம்ம எடுத்து தானே ஆகணும். கம்போஸ் ஜோன்லேயே லைஃப்பில் இருந்துருக்கூடாதுல்ல. அதை உடச்சி வெளியே வந்தால் தான். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have ரியோ ரோஹித் with us, influencer. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக எங்கள் ஆடியன்ஸ் யோசிப்பாங்க, என்னடா ஒரு மேல் வந்து மங்கை சேனலில் கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஏன்னா இவங்களோட கண்டென்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல விமனாக இவரை போர்ட்ரே பண்ணி இருப்பார். அதனால இவரை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம், இவர்கிட்ட இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இந்த ஒரு இன்டர்வியூ இருக்க போது. அண்ட் ஸ்டார்டிங் இன்ஃப்ளூயன்ஸிங்கிறது ரைட் நவ் நம்ம வந்து தெரு பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு பார்த்தாலும் சரி, ஒரு இன்ஃப்ளூயன்சர் கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாரோட கண்டென்ட்டும் ஒவ்வொரு ஜான்ரால இருக்கும். உங்களோட கண்டென்ட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் ஒரு மேல் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் அதில் இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள், நீங்கள் பார்த்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இன்டர்நெட்டில் போகிற விஷயங்களாக இருக்கலாம். இப்படி ஒரு கண்டென்ட் கொண்டு வரீங்களே, ஏன் எப்படி இந்த கண்டென்ட்லாம் ஜென்ரேட் பண்ணுறீங்க? அண்ட் ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் இன்ஃப்ளூயன்சிங்? அதாவது எனக்கு நான் நிறையா சான்ஸ் தேடி வெளியே சுற்றிகிட்டே இருந்தேன். எனக்கு சினிமா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம சினிமாவில் ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய இடத்துல நிறைய ஆடிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே வந்து எனக்கு கிளிக் ஆகலை. சரி, அப்படி கிளிக் ஆகாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே இன்ஸ்டாகிராம் இருக்குது, நம்ம சும்மா வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து, ஆனால் அதுலேயுமே எடுத்தோடனேலாம் ரீச் ஆகலை. நிறையா ஃபஸ்ட்லாம் வியூஸே போகாது. அவர் 100 வியூஸுக்கு மேலே போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் போட்டு இப்போது இன்ஃப்ளூயன்சிங். ஸோ உங்களோட எண்ட் கோலுங்கிறது இல்லைன்னா உங்களோட ஆம்பிஷன், ஃப்யூச்சர் ஆம்பிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். எஸ். ஸோ இதில் பண்ணுறப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்ஸ் இருக்குது தெரியுமா, விமன் அண்ட் மென், இவங்க 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவை போர்ட்ரே பண்ணுறது, இல்லைன்னா ஹேப்பனிங்ஸை, நம்ம சொசைட்டியில் நடக்கிற சில விஷயங்கள், இல்லைன்னா ஃபன்னி கான்டெக்ட்ஸில் வந்து ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா ஹவு டு யூ ஜென்ரேட் ஆல் தோஸ் கண்டென்ட்ஸ்? நான் வந்து யோசிப்பேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது தான். இதில் எப்படி சொல்கிறது, நான் லைக் இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரால் பண்ணுறோம், ஒரு விஷயம் கிளிக் ஆகுது, ஓகே இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம், இதை நம்ம கண்டென்ட்டாக ஜென்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கும்ல. அப்படியானு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, நான் தான் உங்களை கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ஒரு கண்டென்ட்டும் யோசிக்கிறீங்க? அது வந்து எல்லா கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு கண்டென்ட் வந்து நம்ம சும்மா நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தோணிடும்.
இன்னொரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சில கண்டென்ட் வந்து நம்ம நார்மலாக ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இதுலேருந்து ஒரு கிளிக் ஆகும். அப்படி வந்து தான் ஒரு இதுவும் கரெக்டாக இப்படி தான் வந்து கண்டென்ட் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. எங்கே வேணால் கிடைக்கும், எதுலேருந்து வேணால் கிடைக்கும், ரேண்டமாக கிடைக்கும். எஸ், நீங்கள் நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுறோன்னா நம்ம இன்ஃப்ளூயன்சராக வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர்னே வச்சுக்கலாம், இன்ஃப்ளூயன்சர் தாண்டி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு என்டர்டைனராகவே யாராக இருந்தாலும் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தாச்சு வி ஹாவ் டு பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். அப்படி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சோஷியல் ரெஸ்பான்சிபிளாவா? ஒன்றுமே பண்ணதில்லையே. எதை கேட்குறீங்க? பிகாஸ் நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படிங்கிறப்ப சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக 1-2 கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கணும்ல. அண்ட் நிறைய பேர் வந்து வெந்தே போட்ரே லைக் நம்ம வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குல்ல. ஏன்னா நம்ம ரேண்டமாக ஒரு கண்டென்ட் போட்டுட்டு போயிடலாம் ஈஸியாக. இல்லைன்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஈஸின்னு கூட தாண்டி நீங்கள் உங்களுக்கான ஒரு விஷயங்களை திங்க் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அது ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு இருக்குல்ல. ஆமாம், ஆனால் இந்த மாதிரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரேண்டமாக யோசிச்சு பண்ணுறதான். இவ்வளோவெல்லாம் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். வந்து அடுத்து என்ன கண்டென்ட் போடுறதுன்னு நான் யோசிப்பேன். எனக்கு வந்து கிளிக் ஆனது வந்து இந்த லேடி கெட்டப் மூலியமாக தான். ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வியூஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே வந்து நான் நிறையா திங்க் பண்ணுவேன். ChatGPT கேட்பேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக மேக் பண்ணி வீடியோ. அண்ட் டூயிங் திஸ் விமன் நம்மளே விமனாக போர்ட்ரே பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னாலுமே பாதி பேர் செரிஷ் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுற விஷயம் ஃபன்னாக இருக்குது, இல்லைன்னா எங்களுக்கு சிரிப்பு இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அது க்யூட்டாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தே ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அண்ட் அதெல்லாம் சொல்கிறப்போ எங்கன்னா ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் நான் ரிக்ரெட் பண்ணதில்லை. எனக்கு ஃபஸ்ட்டு அது ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, எப்படின்னா லேடி கெட்ட போட்டு லேடியாகவே மாறிடாத அப்படின்னு சில கமெண்ட்ஸ் இருக்கும். இன்னொரு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருநங்கை ஆவதற்கும் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிறது. இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தது. ஆனால் இது வரைக்கும் அது மறக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரி, அப்புறம் என்னென்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சரி, என்ன திருநங்கைன்னா என்ன கேவலமா, அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. அதனால் அப்படியே ஒவ்வொரு விஷயமா அப்படியே நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொன்றுத்துலேருந்தும் நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த இது நம்ம போய்கிட்டே இருக்கிறது தான். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்துட்டோம்னாலே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு உங்களோட ஒரு கோல் இருக்கிறப்போ ஃபாலோவர்ஸ் தான் வந்து நிறைய இடங்களில் டிட்டர்மைன் பண்ணுது. ஏன்னா ஃபாலோவர்ஸோ அவங்களோட கண்டென்ட்ஸோ வந்து அவங்கள வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு போய்டும்ல. உங்களுக்கு இப்போ சோஃபார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது? இப்போ வந்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவன் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன், இதுவே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நினைக்கிறேன். நான் பெருசாக வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வராது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ரீல்ஸ் பண்ணுறவங்க மட்டும் வேணாம் படத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நிறையா டேரக்டர்ஸ் இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்மளும் ஏதோ ஒன்று திறமை நம்ம காட்டுறோம், நம்மளும் கண்டென்ட்லாம் ரெடி பண்ணுறோம், ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுறோம், ஏன் வந்து நம்மளை ரீல்ஸ் பண்ணுறாங்கனாவே வந்து அது வந்து ஒரு இதாக பார்ப்பாங்க. சினி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்னதாக இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பார்க்கலாம், நம்ம கடவுள் ஏதாவது ஒரு கேட்டு வந்து தந்துருப்பார்ல, அதை மனசில் வச்சு ஓடிட்டே இருக்கேன். அண்ட் ஆஸ் யூ செட், நீங்கள் சொன்னீங்கல்ல வந்து ஒரு சினிமாக்குள்ளே ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சோ நான் ரீல்ஸ் போட்டோ வந்து என்னால் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கிக்க முடியலைங்கிற மாதிரி ஒரு பக்கம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆடிஷனும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சான்ஸ் வந்து சினிமாவில் வந்து இப்போது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு சான்ஸ்ன்னு அப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க. எங்களை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ரமோஷன்ஸுக்கு மட்டும்தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆவாங்க. அதை தாண்டி அவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. வந்து அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கே, சரி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படின்லாம் யாருமே அதை மேக்ஸிமம் நினைக்க மாட்டாங்க. ஓகே, இவங்க வந்து நம்ம இதை வந்து ப்ரொமோஷன் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம படத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை இப்போ வந்து யூஸ் தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒருத்தர் 2 பேர் நல்ல மனசு சொல்லுவாங்க, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து யூஸ் தான் பண்ணுறாங்க ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில், சான்ஸ் கொடுக்கறதில்ல.
ப்ரொமோஷன்ஸ் வரப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏர்ன் பண்ணுறதே ப்ரொமோஷன்ஸ்ல தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ பெனிஃபிட்ல அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் மாதிரி ஒரு பக்கம் இருக்கே. ஓகே ஃபினான்ஷியல் பெனிஃபிட்னு பார்க்கும்போது அது ஓகே தான். ஆனால் வந்து அதில் மட்டுமே இருந்துட முடியாதுல்ல. நம்மளோட கோல் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சி போகணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ்லேயே வந்து நிறையா சம்பாரிச்சிருவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ்லேயே வந்து நிறைய சம்பாரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சில் இருக்குது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. திடீர்னு இந்த மாதம் ஒரு ப்ரமோஷன் வந்து லைனாக வர மாதிரி இருந்தால் வரும். அடுத்த மாதம் ப்ரமோஷன்ஸே வராது. அடுத்த மாதம் ஃபுல்லாக ட்ரையாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த மாதம் ஏதாவது 1-2 வரதாக தான் இருக்குது. இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சருக்கு கூட அது கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஆனால் நார்மலாக இப்போ என்ன மாதிரி பசங்களாம் வந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு மந்த்லி எங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேரண்டியே கிடையவே கிடையாது. இந்த மந்த் வரலாம், ப்ரமோஷன் வரலாம், அடுத்த மந்த் வராமல் கூட போகலாம், அதுக்கு அடுத்த மந்த் வராமல் போகலாம், அதுக்கு அடுத்த மந்த் வரும். இந்த மாதிரி தான் ப்ரமோஷன்ஸ் இருக்குமே ஒழிய வந்து இந்த ப்ரமோஷன்ஸ்னாலே நம்ம வந்து அதிகமாக சம்பாரிச்சிடலாம், அதிகமாக ஏர்ன் பண்ணிடலாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் எப்போவோ வருது. இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறப்போ என்னைக்காச்சும் கிடைக்கிறதுல தான் வந்துட்டு நமக்கு ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி வருதுன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் இன்ஃப்ளூயன்சிங், கான்டென்ட் கிரியேட்டிங்லாம் தாண்டி அதாவது அப்பார்ட் ஃப்ரம் நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஒரு 6 மந்த் வந்து நான் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா நம்ம சென்னை வந்துடணும், சென்னை வந்து நம்ம இங்கே ஏதாவது ஒர்க் பார்க்கணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம சான்ஸ் வெளியே தேடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தது. பேங்க்கில் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து எனக்கு இங்கேயே இந்த இதுலேயே அந்த ஒர்க்லேயே எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு. காலையில் 9க்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும். நம்ம சீக்கிரம் கிளம்ப, நான் போகிறது ரெட் ஹில்ஸ், அங்கே பெரம்பூர்லேருந்து ரெட் ஹில்ஸ் வரையும் போகணும். கிளம்புறது வந்து ஒரு 8:30 8:15 நான் கிளம்பிடுவேன். 9க்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே போயிடணும். போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. இது வந்து அந்த டைமில் எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு 2 days 3 days ஒன்ஸ் தான் எனக்கு கண்டென்ட் வந்து அது கிடைக்கிற மாதிரி இருந்தது. யோசிக்க எனக்கு டைமே கிடைக்கல. யோசிச்சுட்டு அந்த கண்டென்ட் வந்து எப்போனா நான் ஆஃபீஸ் முடிஞ்சு ஒரு 9-9:30 நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு சாப்பிட்டு ஒரு 10 o'clock வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன். 10 o'clock வீடியோ எடுக்க ஆரம்பித்து அது 1:30 வரைக்கும் ஆகிடும். நம்ம வீடியோ எடுத்து முடிக்கவே 1:30 வரைக்கும் ஆகிடும். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுற டைம் கிடைக்காது. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகணுமே, தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு என் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் எங்கே நடந்திருக்குன்னா எங்கள் ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூமில் தான் நடந்திருக்கு. வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. நம்ம வெளியே உட்காந்து எடிட் பண்ணால் யாராவது சொல்லுவாங்க, பார்த்துருவாங்க, திட்டுவாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் அப்பப்போ ரெஸ்ட் ரூம் போவேன். போயிட்டு கொஞ்சம் எடிட் பண்ணுவேன். கொஞ்சம் சவுண்ட்ஸ்லாம் மியூசிக்ஸ்லாம் வச்சு அப்படியே சவுண்ட் கம்மியாக வச்சு சில எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே வந்து உட்காருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போவேன், எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைமில் கொஞ்ச நேரம் எடிட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தனால என்னால் வந்து ஒரு 2 days 3 days ஒன்ஸ் தான் வந்து என்னால் கண்டென்ட்டே வந்து என்னால் போட முடிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக என் மனசுலேயே ஒரு கேள்வி, என்னடா அது நம்ம என்ன நினச்சிங்க வந்தோம், சென்னை வந்ததே ஒர்க் பண்ணுறோம் ஓகே, ஆனால் அதே சமயம் நம்ம வெளியே ஏதாவது சான்ஸ் கேட்டோ நம்ம கண்டென்ட் ஒழுங்காக போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தோம். சுத்தமாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. அப்புறம் எனக்குள்ளேயே நம்ம என்னடா அது இப்படியே போயிட்டுருக்கமே, இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே க்ரியேட் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகே, இது வந்து இப்படியே இருந்தால் சரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் விட்டுட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு செக்யூரிட்டின்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். வேறு வழி தெரில எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம் வேலைக்கு போகும்போதும் அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு விஷயத்து மேலே ஒரு முழு அன்பு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து விட்டு விலகும் போது அது வந்து மனசும் சரி உடம்பும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டிப்ரெஷனாகவே போயிட்டுருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது அந்த டைமில். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்கார ஃபேமிலியெலாம் கிடையாது, ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அப்பா வந்து கண்டக்டரு, அம்மா வந்து டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்ககிட்ட போய் நான் வேலையை விட்றேன்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. ஆனால் நான் அச்சீவ் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்தது. நான் போய் சொன்னேன். வீட்டிலலாம் திட்டினாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே திட்டினாங்க. ஒரு பேங்க் ஒரு நல்ல ஜாப்பை வந்து நீ விட்டுட்டு வர அப்படின்றத வந்து எல்லாருமே திட்டினாங்க. ஆனால் சரி, ஏதாவது ஒரு ரிஸ்க் நம்ம எடுத்து தானே ஆகணும். கம்ஃபர்ட் ஜோன்லேயே லைஃப்பில் இருந்துருக்கூடாதுல்ல. கம்ஃபர்ட் ஜோனில் வந்து ஒரு டைம் செட்டில் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதை தாண்டி நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். அதை உடச்சி வெளியே வந்தால் தான் இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறத வந்து நான் இது பண்ணிட்டு வீட்டில் பேசிவிட்டு அந்த ஜாபை விட்டுட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருந்தது. இப்போ அந்த மாதிரி செக்யூரிட்டிலாம் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நானே
இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸு எப்போயாவது வரும், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு என்னோடய இதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு பேங்க் ஜாபை குவிட் பண்ணி நம்ம வந்து நம்ம பேஷனுக்காக நம்ம ஓடுறது விச் இஸ் ஹார்ட். நம்ம ஃபினான்ஷியலி நம்ம வீட்டையும் வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். பட் இப்போ வந்து அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம நிற்கிறப்போ இட்ஸ் வெரி ஹார்ட். அண்ட் ஆஸ் யூ செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சிங்னு பார்க்குறப்போவோ இல்லை கண்டென்ட் க்ரியேட்டிங்னு பார்க்குறப்போவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பக்கம் சிலவங்களுக்கு கிடச்சிரும். அது எப்படின்னா இப்போ வந்து ஒரு பக்கம் குட் நல்ல கண்டென்ட் உங்கள் டேலண்ட்டை எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த பிளாட்ஃபார்மை எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பீப்புள் இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க ஒரு கண்டென்ட் போடுவாங்க, அது ஃபன்னியாக இருக்கும், இல்லைனா மீம் நமக்கு மீமோ ட்ரோல் பண்ணுறக்கோ ஒரு கண்டென்ட்டாக கிடச்சிடும். அவங்க ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஃபேஸோ ஒரு லைம் லைட்டோ அவங்களுக்கு கிடச்சிடும். இன்னொரு பக்கம் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிற உங்களை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்க பர்சனுக்கு கிடைக்காதுல. இந்த ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா, ஏன்னா வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸோட வந்து அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்டென்ட் வந்து யோசிச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அது சாதாரணமான விஷயமே கிடையாது. ரொம்ப யோசிக்கணும், மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சில கண்டென்ட். ஒரு சில கண்டென்ட் ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் ஒரு சிலது கிடைக்காது. நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிட்டு ரொம்ப நம்மளே ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிக்க வேண்டியதாக இருக்கும் சில கண்டென்ட்லாம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து உட்காந்து எடிட்டிங் பண்ணணும். எடிட்டிங் பண்ணி கரெக்டாக நம்ம என்ன டைமில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோமோ அந்த டைமில் வந்து போஸ்ட் பண்ணி ஒரு 4-5 பேர் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணுற ஒரு விஷயத்த சில பேர் இந்த மாதிரி தான் வந்து நெகட்டிவாக பேசி நெகட்டிவாக வந்து நாங்கள் தான் வந்து இங்கே பெரிய ஆள், எங்களுக்கு போட்டி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசி, அது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து யாரை தப்பு சொல்லணும்னா, இது வந்து பார்க்குறாங்கல்ல, இதை வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்கள, அவங்களையும் தான் தப்பு சொல்லணும். இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் கொடுக்குறாங்கன்னா வந்து அவங்களால ஒரு வியூஸ் வருது, ஒரு இது வருது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது நிறையா இது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, லைஃப்பில் நிறையா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வருமே, அந்த மாதிரி இதுவும் நான் நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான். ஆனால் சில பேர் அந்த கண்டென்ட்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஏதோ வந்து நான் தப்பாக போடுறேன், இப்படி இருந்த பொண்ணு வந்து இப்படி மாறிட்டா அப்படிங்கிறது வந்து காசு வந்துச்சுன்னா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள எப்படியாவது சந்தோஷமாக வச்சுக்க மாட்டோமா? நான் இந்த மாதிரி ரொம்ப உள்வாங்கிலாம் நான் எதையுமே நான் யோசிச்சது கிடையாது. எனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும், இது மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் மைண்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேச்சுங்கள்லாம் இப்போ கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. என்ன பொண்ணு கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு இப்படி ஆடிட்டு, என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்குது, என்ன இப்படி சுற்றிட்டு இருக்கிறான் அப்படி, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு எங்கள் அம்மா அப்பாலாம் கேட்பாங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.